இவங்களுக்கு தேவையெல்லாம் இவருடைய ஆட்சி, குடும்ப ஆட்சி, பாரம்பரிய ஆட்சி, சுகபோகம், ஆடம்பரம், உல்லாசம், இதை தவிர இவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. மக்கள் ஆட்சி வந்துடப்பட அவன் தட்டி கேட்பான். ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எண்ணெய் வளம் மக்கள் வளம் அல்ல, மன்னர் வளம். அது ஜிஹாதிலே அஃதலுல் ஜிஹாத், சிறந்த ஜிஹாத் எது? கொடுமைக்கார ஆட்சியாளருக்கு முன்னர் உண்மையை எடுத்துரைப்பதுதான் மிக பிறந்த ஜிஹாத். அது இருக்காங்க. ஜனநாயகத்தில் ஓட்டைகள்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். அது பேசுவோம், அதை எப்படி அடைக்கணும், அது வேறு விஷயம். இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த பையத் ஷூரா, இதை நீங்கள் செய்தீர்களா? அதுக்கு பதில் கிச்சன் கேபினெட். உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஷூரா வச்சுக்கிட்டு உங்கள் மச்சான் ஒரு மந்திரி, மாமா ஒரு மந்திரி, உலகம் பூரா சொத்துக்களை வாங்கியிருக்கிறீங்க, ஐரோப்பா சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கீங்க, மக்களுக்கு எந்த கணக்கும் தர்றதில்லை, ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு கொடூரமான ஆட்சியை நடத்திவிட்டு அதற்கு முட்டுக் கொடுக்குறாங்களா இவர்? இல்லையா? தக்பீரில் கையை எப்படி கட்டுறது, ஐயா இதுக்கெல்லாம் இஸ்லாம் பேசுகிறீங்க. ஆட்சி அமைப்புக்கு இஸ்லாம் கிடையாதா? அங்கே மட்டும் இஸ்லாத்தை ஓரம் கட்டிக்கணுமா? இந்த சவுதி அரேபியாவோட ரோல் தொடர்ந்து விமர்சிக்கப்படுது. ஏன் அவங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயங்க. ரொம்ப இஸ்லாம் பிறந்த பூமி, 2 புனித தலங்களை கொண்டிருக்கின்ற பூமி. அவர்களும் பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள் ஹாதிமுல் ஹரமைன், புனித தலங்களுடைய பாதுகாவலர்கள். உலக முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவரோட உள்ளூர் ஆசையும் அதுதான். ஆனால் முஸ்லிம்களுக்காக எதையும் செய்ய மாட்டோம். ஆனால் தலைமை எங்களுக்கு வேணும். எந்த அளவுக்கு சென்று விட்டார்கள்? இஸ்ரேலோடு ஒப்பந்தம் போடுகின்ற அளவுக்கு சென்று விட்டார்களே. ஏற்கனவே யுஏஇ போட்டான், பஹ்ரைன் போட்டான், மொராக்கோ போட்டான், சூடான் போட்டான், எல்லாம் போட்டாச்சு ஒப்பந்தம். இவன் தான் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். ஆக இவங்களுக்கு தேவையெல்லாம் இவருடைய ஆட்சி, குடும்ப ஆட்சி, பாரம்பரிய ஆட்சி, சுகபோகம், ஆடம்பரம், உல்லாசம், இதை தவிர இவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. உள்ளூரில் உள்ள ஆளுங்களே பிடிச்சி உள்ளே போடுறானே குத்பாவில் பேசுனதுக்காக. குத்பாவில் என்ன பேசணும்னு எழுதி கொடுக்குறானே, அதைத்தான் பேசணும்னு சொல்லிட்டு சினிமா ஆடம்பரங்களையும் கேளிக்கைகளையும் திறந்து விட்டு மக்கள் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்களே. இவர்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லைங்க. இவங்களுக்கு ஜனநாயகம் வந்துடக்கூடாது, மக்கள் ஆட்சி வந்துடக்கூடாது. அவன் தட்டி கேட்பான். ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எண்ணெய் வளம் மக்கள் வளம் அல்ல, மன்னர் வளம். அது எண்ணெய் வளம் மன்னர்களுடைய வளம். அது இவங்க தான் கணக்கு கொடுப்பாங்களா? என்றைக்காவது இவ்வளோ பேரல்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம், அரசாங்கத்துக்கு இவ்வளோ வருமானம் இவ்வளவு கொடுத்துருக்காங்களா என்றைக்காவது கணக்கு? ஆகவே இது அவருடைய சுயநலம். அதை அவர்கள் கடைசி வரை அப்படித்தான் கட்டி பாதுகாப்பார்கள். இப்போ அதே நேரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சவுதி ஆதரிக்கக்கூடிய சில ஆலிம்கள், அறிஞர்கள், அவங்க ஜனநாயகத்தில் தான் நிறைய பிரச்சனை இருக்குது, அங்கே கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பாருங்க? இது இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்கள் இந்த ஜனநாயகம்லாம் விட்டுருங்க. ஒருவன் ஆட்சிக்கு எப்படி வர வேண்டும்? கலீஃபாக்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள்? 4 கலீஃபாக்கள் இருக்காங்கல்ல. நீங்கள் தானே சொல்கிறீங்க சலஃபு சாலிஹின் சலஃபு சாலிஹின் இல்லையா? சாலிஹான முன்னோர்கள், சாலிஹான முன்னோர்கள். அப்போ அபூபக்கர்லாம் சாலிஹான முன்னோர் இல்லையா? அபூபக்கரும் உமரும். ஒன்று ஷூரா, இஸ்லாமிய கோட்பாட்டில் மிக உயர்ந்த கோட்பாடு ஷூரா, கலந்தாலோசனை செய்தல். 2வது பையத், ஆட்சியாளர்களுக்கு மக்கள் உறுதி பிரமாணம் கொடுக்க வேண்டும். பையத் அது கிட்டத்தட்ட எலெக்ஷன் சிஸ்டம் தான். எலெக்ஷன் சிஸ்டம் தான் அது, பையத் தான். செஞ்சாங்களா? இது இஸ்லாத்துக்கு மாற்றமான இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஜனநாயகத்தில் இருக்குது ஓட்டைகள், அது இப்போ பேசுவோம் பின்னால். அதையும் இதையும் ஏன் கொண்டு முடிச்சு போடுறீங்க? இஸ்லாம் சொல்லுகின்ற ஹிலாஃபத்தா முல்கியத்தா, மன்னராட்சியா மக்களாட்சியா? அபூபக்கர் என்ன மக்கள் தானே தேர்ந்தெடுத்தார்கள்? உமரை மக்கள் தானே தேர்ந்தெடுத்தார்கள் இல்லையா? உமர் அவர் மகனையா கலீஃபாவாக்கிட்டு போனார். அவர் அந்த தவறை முதலாவதாக செய்தவர் முஆவியா. தன் மகன் யசீதை பதவியில் கொண்டு அங்கிருந்து ஆரம்பமாகிறது. இஸ்லாத்திலே மன்னராட்சி ஆரம்பமாகிறது. ஆக இவர்களுக்கு மன்னராட்சி வேணுங்கிறாங்களா, பாரம்பரிய ஆட்சி வேணுங்கிறாங்களா? இஸ்லாத்திலே முக்கியமான உரிமை தட்டி கேட்கின்ற உரிமை.
நபிகள்லாம் சொன்னாங்க அல்லவா, ஜிஹாதிலே அஃதலுல் ஜிஹாத், சிறந்த ஜிஹாத் எது? கொடுமைக்கார ஆட்சியாளருக்கு முன்னர் உண்மையை எடுத்துரைப்பதுதான் மிக பிறந்த ஜிஹாத். அது இருக்காங்க, தட்டி கேட்க முடியுமா? தட்டி உட்கார வச்சுருவாங்கல்ல அவங்கள. ஜமால் கசோகிக்கு என்ன நடந்தது தெரியுமில்ல? அவனை கண்ட துண்டமாக வெட்டி ஆசிட்டில் கரைச்சி சாக்கடையில் ஊற்றினார்களே, இதெல்லாம் இஸ்லாமிய கோட்பாடா இது? மக்கள் கேள்வி கேட்க ஏன் அனுமதி மறுக்கு? நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க கூட்டங்களில் உமரை பார்த்து ஒரு கிழவி கேள்வி கேட்டால், அவள் கேள்வி கேட்டால், இவர் கேள்வி கேட்டால்னு பேசுகிறீங்களே, அது பயானுக்கு தானே அது? அப்போ கேள்வி கேட்க முடியுமாங்க? கேள்வி கேட்டால் என்ன ஆகும்? ஜனநாயகத்தில் ஓட்டைகள்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். அது பேசுவோம், அதை எப்படி அடைக்கணும் அது வேறு விஷயம். இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த பையத் ஷூரா இதை நீங்கள் செய்தீர்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுதான் அளவுகோல். அதை செய்யுங்க. நீங்கள் போகட்டும். இந்த ஜனநாயகத்தெல்லாம் விட்டுருவோம், வேண்டாம், அதை செய்யுங்க. மாறாது, மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும். ஷூரா வச்சுருக்கீங்க, குடும்ப ஷூரா. உங்கள் கிச்சன் கேபினெட், உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஷூரா வச்சுக்கிட்டு உங்கள் மச்சான் ஒரு மந்திரி, மாமா ஒரு மந்திரி, உலகம் பூரா சொத்துக்களை வாங்கியிருக்கிறீங்க. ஐரோப்பா சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கீங்க. மக்களுக்கு எந்த கணக்கும் தர்றதில்லை, ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு கொடூரமான ஆட்சியை நடத்திவிட்டு அதற்கு முட்டு கொடுக்குறாங்களா இவர்கள்? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இஸ்லான்றீங்க இல்லையா? தக்பீரில் கையை எப்படி கட்டுறது, ஐயா, இதுக்கெல்லாம் இஸ்லாம் பேசுகிறீங்க. ஆட்சி அமைப்புக்கு இஸ்லாம் கிடையாதா? அங்கே மட்டும் இஸ்லாத்தை ஓரம் கட்டிடணுமா? சின்ன சின்ன மசாரிகளுக்கு மட்டும்தான் மார்க்கமா? இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டும்.